ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக பாருங்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். பல தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி நம்மை வந்தடையும் என்பதோடு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல அதுவே நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க வழிவகுக்கும். அவ்வாறு நம்மை நாமே செம்மைப்படுத்தி செதுக்கிக் கொள்ள வழிகாட்டுகிறது இந்நிகழ்ச்சி. மக்கள் வணக்கம், இது புத்தம்புது காலை. காலை நேரத்தை இனிமையுடனும் ஆன்மீக உணர்வுடனும் தொடங்க வைக்கும் இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பக்தி பாடலை அதன் இயல்பான ராகத்தோடு இனிமையாக பாடி அந்த பாடலில் உள்ள அர்த்தம், அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள தத்துவங்களை எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி பகிர இருக்கிறோம். இசையின் இனிமையும் பக்தியின் பெருமையும் ஒன்றிணையும் இந்த தருணத்தில் மனதை அமைதியாக்கிக் கொண்டு தெய்வீக உணர்வில் மூழ்கி இந்நாளினை இறை நம்பிக்கையுடன் தொடங்க வழிவகுக்கும் இப்பகுதி தெய்வீக கீர்த்தனை. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனை. இன்று நாம் திருமூலரின் திருமந்திரத்தில் முதல் தந்திரமான 5வது பாடலை பார்க்கப் போகிறோம். அவருடைய பாடல்களில் சிவபெருமானினுடைய பெருமைகளை எல்லாம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆக இறைவனுடைய லீலைகளை அழகாக எடுத்துரைக்கிறார். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் இங்கு யாரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவனம் சடைமுடி தாமரை யானை. இந்த பாடலில் சிவனோடு ஒப்பிடக்கூடியவர் ஒருவரும் இல்லை. அந்த தெய்வத்தினுடைய அழகானது பேசப்படுகிறது. அவருக்கு இணையானவர்கள் யாருமே இல்லை, ஒப்பானவரும் இல்லை. அவனுடைய பெருமைகளை சொல்லக்கூடியவர்களுக்கு மற்றவரும் இல்லை. புவனம் என்றால் உலகம். இந்த உலகையெல்லாம் கடந்து இருக்கக்கூடியவர் சிவபெருமான். தவனம் அப்படின்னு சொன்னோன்னா 2-3 பொருள்களிலே சொல்லலாம். தவனம், ஒன்று தவம், அடுத்தது இலைகள். அந்த இலைகள் சொன்னால் மூலிகை இலைகள். அந்த மூலிகை இலைகளிலே மிகவும் அவருக்கென்று சிறப்புடையது எது என்று பார்த்தோம் என்றால் வில்வம். அந்த வில்வ இலைகளை கொண்டு நாம் அவரை அர்ச்சரித்தால், அர்ச்சனை செய்கின்ற பொழுது அந்த அர்ச்சனையில் அவர் மயங்குவார். இவருக்கு மட்டும் இந்த வில்வம் சிறப்புடையது மட்டுமல்ல, சிவபெருமானுக்கு ஒப்பான திருமகளுக்கும் இந்த வில்வ இலையை நாம் அர்ச்சித்தோம் என்றால் சிறப்பும் வாழ்க்கையில் செல்வமும் பெற்று இன்புற்று வாழலாம். எனவே இவருடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் சிவபெருமானுடைய அருள் இருந்தால்தான் நாம் கடை தேர முடியும். இவருக்கு இணையான தெய்வம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லலாம். இவருடைய வாழ்க்கையில் முதலியே 3 கதைகளை நாம் சொல்லி வந்திருக்கின்றோம். சிவபெருமானுடையக்கு ஒப்பார் இல்லை. ஒப்பார் என்றால் அவருக்கு ஈடு இணை இல்லாதவர். அந்த அடிமுடி தேடுகின்ற நிகழ்வையும் இங்கே கூறலாம் மீண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த மிருகண்ட முனிவரனுடைய மகனாகிய மார்கண்டேயனுடைய கதையையும் கூறிவிட்டோம். அந்த கதையும் இங்கு பொருத்தமாக உடையதாகத்தான் காணப்படுகிறது. ஆனாலும் இதையும் மீறி ஒரு கதை கூற வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். இந்த பாடலுக்கு, அதாவது சிவபெருமானுக்கு வேறொரு தெய்வம் இல்லை, அந்த அவருக்கு ஒப்பானவர் எவருமே இல்லை என்பதற்கு முன்னொரு காலத்திலே 3 அரக்கர்கள் இருந்தார்கள். இந்த மூவருமே அழியாத ஒரு வாழ்வு வாழ வேண்டும், நல்ல வாழ்வல்ல, இறப்பு என்பதே இல்லாது இருக்க வேண்டும். அத்தகைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். யாரை வணங்கினால் அத்தகைய நிலையை நாம் அடைய முடியும் அப்படின்னு சிந்திக்கின்றார். மூவரும் இணைந்து தமம் செய்யலாமா
என்று எண்ணும் பொழுது அதை காட்டை நோக்கி எங்கு தவம் செய்தால், ஒரு இடத்தில் நாம் தவத்தை மேற்கொள்கிறோம் என்றால் அந்த இடத்திற்கு ஒரு கிராவிட்டி பவர், அதாவது நம்ம உட்கார்ந்துட்டு செய்தோம்னா அந்த ஒரு வைப்ரேஷன் சொல்லக்கூடிய அதிர்வலைகள் நம்மை தீண்ட வேண்டும். அந்த அதிர்வலைகள் இருக்கக்கூடிய இடத்தில் நாம் அமர்ந்து செய்தோம் என்றால்தான் அதனுடைய பிரதிபலனை நாம் அடைய முடியும். அப்படிப்பட்ட இடத்தை அவர்கள் தேடுகிறார்கள். தேடி ஒரு காட்டினிலே மூவரும் அமர்ந்து பிரம்மனை நோக்கி கடுமையான தவம் செய்கின்றனர். அப்படி பிரம்மனை நோக்கி அவர்கள் கடுமையாக தவம் செய்கின்ற பொழுது பிரம்மாவுக்கு 3 பேருமே அரக்கர்கள் என்று தெரியும். இவர்களுக்கு நாம் வரத்தை கொடுத்தால் பின்னால் நிகழும் விளைவுகளை அவர் சிந்திக்கின்றார். நாம் ஒருவரிடத்திலே சரணடைந்தோம் என்றால் அவர்கள் நமக்கு நாம் கேட்டதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் விதி. அது எழுதப்படாத சாசனம் என்றே கூட கூறலாம். இப்படி இவர்கள் மூவரும் கடுமையாக தவம் செய்கின்ற பொழுது அந்த தவத்தினுடைய பலனை இவர்கள் அனுபவிக்க வேண்டும். அதே சமயத்தில் மற்றவர்களுக்கும் ஈடு, அதாவது ஒரு துன்பமும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட வரத்தை கொடுத்தால்தான் உலகம் சுபிட்சமாக இருக்கும். அத்தகைய நிலையை அடைய வேண்டும் என்றால் கேட்பவர்கள் நல்ல ஒரு கேள்வியும் நல்ல ஒரு வரத்தையும் பெற்று அவர்கள் சிறப்புடையவர்களாக வாழ வேண்டும். ஆனால் இவர்கள் மூவருமே அரக்கர்கள். இவர்கள் பிரம்மாவை நோக்கி கேட்டவுடனே பிரம்மா யோசித்தார், சிந்தித்தார், நீடித்தார். ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டார், செய்யட்டும். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவருடைய தவ பலனால் பிரம்மலோகம் மட்டுமல்ல தேவலோகங்களுமே அதிர்வு காணப்படுகிறது. ஏன்னா அந்த உச்சாடனம் மனிதனுக்கு சரி தெய்வத்திற்கு மீறிய ஒரு சக்தி உண்டு. அதுதான் நாம கீர்த்தனை சொல்லுவோம். அந்த நாம கீர்த்தனை என்பதற்கு அந்த நாமத்திற்கு என்று ஒரு வலிமை உண்டு. அந்த நாமத்தை நாம் மீண்டும் 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 உச்சரிக்கின்ற பொழுது ஒரு தனி சக்தி கிடைக்கும். அந்த சக்தியானது அண்ட சராசரங்களை எல்லாம் ஆட்டி படைக்க தொடங்கிவிடும். அப்படிதான் இந்த அரக்கர்கள் செய்த அந்த தவத்தினுடைய பலனால் அந்த நாம கீர்த்தனையானது அவர்களை ஆட்டி படைக்க தொடங்கியது. என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியாமல் சிந்தித்த பிரம்மா யோசித்து இதற்கு மேல் நீடித்தால் தாங்காது பூமி என்று எண்ணி அவரிடத்திலே மூவரிடத்திலே என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். எங்களுக்கு மூவருக்கும் அழியாத ஒரு நிலை வேண்டும், அது கொடுக்க முடியாதல்லவா என்று எடுத்துக்கூடியதும் சரி, அப்படி என்றால் நாங்கள் மூவரும் வானத்திலே ஒரு நகரங்களை அமைப்போம். அது திரிபுராசுரர்கள் நகரம் என்று அழைக்கப்படும். அந்த திரிபுராசுரர்களுடைய நகரத்தை ஒரே நேர்கோட்டில் வருகின்ற பொழுதுதான் நீங்கள் என்னை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை வாங்கிட்டாங்க. இந்த வரம் வாங்கிய பிறகு எப்பவுமே சொல்லுவாங்க, ஒருக்கு தனக்கு ஒரு உதவி வேண்டும் என்றால் காலில் விழுந்து அப்படி அழுவாங்க. ஆனால் அந்த செயல்பாடானது அவர்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னா உடனே யார் நமக்கு கொடுக்குறாங்களோ அவரோட மென்னியை பிடிச்சி அமுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இவர்கள் வரம் பெற்ற உடனே அங்கிருந்து சிவபெருமான் இடத்திலும் எல்லா இடங்களையும் தேவர்களையும் எல்லாம் துன்புறுத்துகிறாங்க. இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்போ சிவபெருமான் இடத்துல சென்று இவர்கள் கேட்க சிவபெருமான் சொல்கிறார், பூமியையே ரதமாக்கு, சந்திரன் சூரியன் இருவரையும் சக்கரங்களாக்க அந்த ரதத்திற்கு, அதன் பின்பு அங்கே இருக்கின்ற மேரு மலையையே வில்லாக்கி விஷ்ணுவை அம்பாக்கு என்று கூறவும், ஒரு நாள் 3 அசுரர்களும் ஒரே நேர்கோட்டில் வர இந்த அம்பை எய்த அவர்கள் அழிகிறார்கள். அப்பொழுது சிவபெருமான் திட்டமிட்டு செயல்படுகிறார். எனவே அவருக்கு இணையான தெய்வம் ஒருவரும் இல்லை. அவர் செய்யப்படுகின்ற செயல்கள் அத்தனையுமே சிறப்புடையது. அத்தகைய திருமாலினாகிய அந்த சிவபெருமானினுடைய திருவடியை நாம் வணங்கினோம் என்றால் நம்முடைய இருள் நீங்கி இன்பம் பெறுவோம் என கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.